பேனுக்கு தலையில் இருக்க பேனுக்கு மேலே சுற்றுற பேனுக்கு என்ன ஒரு வித்தியாசம் எனக்கு சொல்லுங்க. சரி, நீ என்னடா உங்களுக்கு சும்மா யோசனை பண்ணி சொல்லுங்கண்ணே. அதே தான் இதே தான் சொல்லாமல் எவ்வளவோ இருக்குது. இந்த அவன் சொன்னான் எறும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம் சொன்னேன், கரெக்டாக சொன்னேன். எறும்பு நம்மளை கடிக்கும், கரும்பு நம்ம கடிப்போம். அதே மாதிரி இது என்ன ஒரு 1000 ரூபா தரேன், டக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், செலவு காசு தரேன். அதே எப்படி சொல்லி கொடுத்தா எப்படி 1000 ரூபா தரேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்லிடவா? ரெண்டுமே தலைக்கு மேலே தான் இருக்கு. பேனும் தலைக்கு மேலே தான் இருக்கு, அந்த சீலிங் பேனு தலைக்கு மேலே தான் இருக்கு. ஆமாம், 4 கால் ஒரு வால். ஆனால் அது பிள்ளைன்னு சொல்லுவோம். அது என்ன மொத்தம் அதில் 3 பிள்ளை இருக்கு. என்ன பிள்ளைன்னு சொல்லுங்க பாப்பா. 4 கால் ஒரு வால். ஆமாம், இப்போ மரத்தில் ஒன்று இருக்குல்ல, 4 கால் இருக்குது, ஒரு வால் இருக்குது. அது என்ன சொல்லுவான்? பிள்ளைன்னு வர்றது. என்ன விலங்கு தெரியுமாடா? பிள்ளைன்னு வர விலங்கு. 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கு. ஆனால் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அணில் பிள்ளை. ஆமாம், இன்னொரு விலங்கு தெரியுமா? அதே மாதிரி 4 கால் ஒரு வால் இருக்கு, ஒரு அணில் பிள்ளை. இன்னொன்று என்ன சாதாரணமாக இதுக்கெல்லாம் நானே யோசிச்சு சொல்லிடுறேன். கீரிப்புள்ள யாருக்குமே ஒன்றும் கிடையாது. நன்றி, வரவா?